வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. மேலும் கேரளாவின் அணை பாதுகாப்பு சட்டம் செல்லாது எனவும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு தீர்ப்புக்கு திமுக தலைவர் கருணாநிதி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக தலைவர் வைகோ உள்ளிட்டோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அணை பாதுகாப்பு குழுவினர் சார்பில் நாளை கேரளாவில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் மேம்பாலத்தில் 37G பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போட்டிகளின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதை ஏற்க முடியாது என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று 7 மாநிலங்களில் 64 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. பிரிக்கப்பட்ட ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும், சீமாந்திராவில் 175 சட்டசபை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் நடந்தது. அசாம் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. சென்னை தனியார் பள்ளி ஆசிரியையை கொலை செய்த வழக்கில் மாணவனை 2 ஆண்டுகள் சிறப்பு இல்லத்தில் அடைக்க சிறார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் குமரி அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.